சக்கரவர்த்தி போட்ட ரீசெண்டான ட்வீட், திமுக அரசை எதிராக அவர் போட்ட ட்வீட் அப்படின்றது திமுக கூட்டணி கட்சிகளிடையே ஒரு பெரிய டிஸ்கஷனை ஏற்படுத்தியிருக்கு. காங்கிரஸ்ல இருந்து இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம். செல்வபிறந்தகை அவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறாரு. ஜோதிமணி அவர்கள் இந்த கருத்து தவறானது அப்படின்னு அவங்களும் பதிவு பண்றாங்க. இப்படி காங்கிரஸ்குள்ளேயே காங்கிரசினுடைய முக்கிய நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி போட்ட அந்த ஒரு கருத்துக்கு கண்டனங்கள் தான் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு திமுக என்ன ரியாக்ட் பண்றாங்க? திமுக தரப்புல இருந்து பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய இந்த ட்வீட்டுக்கு ஏதாவது கருத்துக்கள் வைக்கப்படுதா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுமே இதை நிராகரிங்க, இதை இக்னோர் பண்ணுங்க அப்படின்றதுதான் திமுக தங்களுடைய நிர்வாகிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. காங்கிரசினுடைய கூட்டணி அப்படின்றது எதற்காக திமுகவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் இந்த ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னா எப்பவுமே திமுகவும் அதிமுகவும் எப்பவுமே கூட்டணி வைக்க முடியாது, கூட்டணி வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி காங்கிரஸும் பிஜேபி எப்பவுமே கூட்டணி வைக்க மாட்டாங்க. ஆனா திமுகவும் பாஜகவும் வரலாற்றுல கூட்டணி வச்சிருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது இப்போ திமுக வைக்கக்கூடிய ஒரு அஜெண்டா, அவங்க சொல்லக்கூடிய இது என்னன்னா மத சமூக நீதி. இங்க சங்கிகள் யாரையுமே நாங்க உள்ள விட மாட்டோம். இந்த ஒரு அரசியல் பாஜக உள்ள வந்துரும், பாஜகவை எதிர்க்கணும், RSS எதிர்க்கணும் அப்படின்றதுதான் திமுகவினுடைய முழு முதல் அரசியல் அஜெண்டாவா இருந்துட்டு இருக்கு. சோ இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது காங்கிரசினுடைய அரசியல். என்னன்னா காங்கிரஸ் இது வரைக்கும் கூட்டணி அப்படின்றது பாஜக கூட வைக்கவே முடியாது. எப்படி திமுக அதிமுக கூட வைக்க முடியாதோ அதே மாதிரி பாஜகவும் காங்கிரஸ் கூட வைக்கவே முடியாது. சோ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு காங்கிரஸ்க்கு இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு கட்சி திமுக கூட கூட்டணி வைக்கும்போது அவங்களுடைய அஜெண்டாக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த இடத்துல திமுகவுக்கு காங்கிரசினுடைய கூட்டணி அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பாஜகவை யாரெல்லாம் முழுமையா எதிர்க்கிறாங்களோ அப்படி எதிர்க்கக்கூடியவர்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்கணும் அப்படின்னா காங்கிரசினுடைய கூட்டணி அப்படின்றது ஒரு அவசியமான ஒன்றா இருக்கு. அது மட்டும் இல்லாம திமுகவை சேர்ந்த டெபுட்டி சிஎம் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாரு, கை நம்ம கூட தான் இருக்கும், கை எப்பவுமே நமக்கு தான் ஆதரவு அப்படின்றதெல்லாம் அவருமே சொல்றாரு. சிறுபான்மையினருடைய வாக்குகள் எந்த ஒரு பிக்கல் புடங்களும் இல்லாம எந்த ஒரு சதறலும் இல்லாம திமுகவுக்கு வரணும் அப்படின்னா காங்கிரசினுடைய கூட்டணி, காங்கிரசினுடைய இருப்பு அப்படின்றது திமுகவுக்கு தேவையா இருக்கு. சோ அப்படிப்பட்ட காங்கிரஸ்ல இருந்து திமுக அரசை கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் அப்படி வருது அப்படின்னாலே அங்க அலைன்ஸை கொஞ்சம் லைட்டா ஆட்டி பார்க்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் பின்னாடி இருந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஆடுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதைத்தான் ஃபார்மர் டிஎம்கேவினுடைய எம்பியா இருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர்களும் சொல்றாரு. காங்கிரஸ் இந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் கேம் பண்றாங்க, அவங்க ஒரு அல்டர்னேட்டிவ் அலைன்ஸை தேடி போறதுக்காக தான் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரியான ட்வீட் எல்லாம் போடுறாரு. அவர் காங்கிரஸ்ல முக்கிய நிர்வாகியா இருக்கிறாரு. அவருடைய ட்வீட்டுக்கும் தலைமைக்கும் சம்பந்தம் இல்லை, அவருடைய கமெண்ட்டுக்கும் டிஎன்சிசிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா ஒரு கண்டனம் போயிருந்திருக்கணுமே, அவருக்கு அவர் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கணுமே, இது வரைக்கும் எடுக்கல. அப்போ தலைமைக்கு தெரியும் தானே அப்படின்றதுதான் பல பேர் வைக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. கிட்டத்தட்ட செந்தில்குமார் அவர்களும் அதை தான் சொல்றாரு. ஆல்டர்னேட்டிவா அவங்களுக்கு ஒரு அலைன்ஸ் இருக்கும் அப்படின்றதுதான் அதை நோக்கி தான் காங்கிரஸ் மூவ் பண்றாங்கன்றதான் செந்தில்குமாரினுடைய கருத்தா இருக்கு. திமுகவுல இருந்து இப்படி சில கருத்துக்களும் இருக்கு. அதே மாதிரி திமுக பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய கருத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, முழுக்க முழுக்க பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய கருத்தை இக்னோர் பண்ணுங்க. இந்த மாதிரி தேவையில்லாத பிரைவேட்டா இயங்கக்கூடியவர்களினுடைய கருத்துக்களுக்காக உங்களுடைய கவனத்தை சிதறடிக்காதீங்க. நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய இலக்கு அப்படின்றது இந்த 2026 தேர்தலை வெற்றி. இங்க நம்ம ஒரு வாருக்கு போறோம். அங்க முக்கியமான விஷயங்கள் என்னவோ அதுல போக்கஸ் பண்ணணும். திமுக இந்த 2025 வரைக்கும் பண்ண சாதனைகள் என்னென்ன, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு, மக்களுக்கு அது எப்படி நல்ல வகையில போய் சேர்ந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதைத்தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணுமே தவிர இந்த மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ், வதந்திகள் இல்ல இந்த மாதிரியான கருத்துக்களுக்கெல்லாம் உங்களுடைய கவனத்தை போடாதீங்க அப்படின்ற மாதிரி டிஆர்பி ராஜா அவர்களும் தன்னுடைய டிஎம்கே மெம்பர்ஸ்க்கு அறிவுறுத்தலானது சொல்லியிருக்கிறாரு. சோ இப்படி பிரவீன் சக்கரவர்த்தியுடைய கருத்தை திமுகவும் நிராகரிக்கிறாங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் நிராகரிக்கிறாங்க. இருந்தாலும் அது காங்கிரஸை சேர்ந்த ஒருவர்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்றப்போ காங்கிரசினுடைய இன்னொரு நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் விஜய் கிட்ட பேசினாங்க அப்படின்ற சில கருத்துக்களும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்பெகுலேஷனா வந்துகிட்டே தான் இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரசினுடைய நிர்வாகி, அவரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை சந்திச்சிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் இன்னொரு ஆப்ஷனா விஜய் கட்சியை வைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அவங்களும் ஒரு எமர்ஜிங் பார்ட்டியா இருக்கிறாங்க. காங்கிரஸ் அங்க கூட்டணி வைக்கும் போது ஒரு வளரும் கட்சியோட கூட்டணி வச்சா காங்கிரஸ் வளர்ச்சி வரும் அப்படின்ற ஒரு பாதையை தேர்வெடுக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற கேள்விகளும் வருது. அதே நேரத்துல திமுக கூட கூட்டணி வைக்கும் பொழுதுதான் காங்கிரஸ்
காங்கிரஸ்க்கான வெற்றியை வந்து உறுதி செய்ய முடியும். ஸோ அப்போ அதிகமான ஒரு சீட்ஸை டிமாண்ட் பண்றதுக்காகவே காங்கிரஸ் இந்த கேமை வந்து ஆடுறாங்க அப்படின்றது தான் இதுல பார்க்கப்படக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்கு. ஸோ இது ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் மேல காங்கிரஸ் திமுக பார்ட்டி அலைன்ஸ் பத்தி சில கேள்விகள் வந்தாலுமே, இந்த குளறுபடிகள் எல்லாம் இருந்தாலுமே, இப்ப வரைக்கும் 2026 தேர்தல்ல திமுக கூட தான் காங்கிரஸ் வந்து சந்திக்க போறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வபிரந்தகை அவர்களுமே பிரவீன் சக்கரவர்த்தியின் பின்னாடி RSS பிஜேபி இருந்து செயல்படுத்துறாங்க. அவங்க அறிவுறுத்தலின்படி, அவங்களுடைய அழுத்தத்தின்படி தான் இவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை போடுறாரு அப்படின்னு தான் அவர் மேல வைக்கக்கூடிய கருத்தா இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு வந்தா ஒரே ஒரு லீடர் தான், அது நான் தான். அதை தாண்டி வேற ஒரு அல்டர்னேட்டிவ் லீடர்லாம் இங்க யாருமே போடல. ஸோ பிரவீன் சக்கரவர்த்தியோட கருத்தெல்லாம் ஏத்துக்க முடியாது. அவர் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்துல அவருக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்கள் காரணமாக தான் போடுறாரே தவிர இது காங்கிரஸ்க்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிரந்தகை அவர்கள் சொல்றாரு. இருந்தாலும் அந்த இடத்துல பிரவீன் சக்கரவர்த்திக்கு மேல புகாரையும் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்றத குறிப்பிடுறாரு. நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதை பத்தி திமுகவும் கண்டிப்பா அவேரா தான் இருப்பாங்க. காங்கிரஸ் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா அவங்களும் அதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல திமுகவுக்கும் காங்கிரசினுடைய இருப்பு அப்படின்றது அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு. காங்கிரஸுக்கும் தங்களுடைய வெற்றிகளை வந்து தக்க வைக்கணும், வெற்றி வேணும் அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கும் திமுகவினுடைய தேவை அப்படின்றது இருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக காங்கிரஸ் கூட்டணியில காங்கிரஸ் வந்து கண்டிப்பா இருக்கணுமா, இல்ல காங்கிரஸ் வந்து தாவேகா கூட கூட்டணி போற வாய்ப்பு இருக்குன்ற நியூஸும் நிறைய வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் வந்து தாவேகாவை சூஸ் பண்ணணுமா, இல்ல திமுகவை சூஸ் பண்ணணுமா? யார் கூட கூட்டணி வச்சா காங்கிரஸ்க்கு நல்லது? தாவேகா கூட கூட்டணி வைக்கும் போது விஜய் அவர்களுக்கு இது இன்னும் அடிஷனல் பிளஸ் ஆகுமா, இல்ல இது எப்படி கணக்கிடப்படும் அப்படின்றத உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.